பாபிலோன் அழியும். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் ஆனவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். பாபிலோன் ஒரு காலத்தில் ஐஸ்வர்யமும் ஆடம்பரமும் மிகுந்த தேசமாய் விளங்கிற்று. பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு பாபிலோனை தம்முடைய கோலாக பயன்படுத்தினார். கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரமாகவே பாபிலோன் தேசம் அவருடைய கையில் உள்ள பொற்பாத்திரமாய் இருந்தது. அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் தேசம் பொன் நகரியாய் விளங்கிற்று. நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. ஏசாயா 14:4. பாபிலோன் தேசம் பொன்னால் ஆன தலை. சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்புக் கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. தானியேல் 2:38. பூமியில் உள்ள ஜாதிகள் பாபிலோன் என்னும் பொற்பாத்திரத்தில் இருந்து குடித்தார்கள். இதனால் அவர்கள் புத்தி மயங்கி போனார்கள். ஏராளமான ஜாதிகள் பாபிலோன் தேசத்தின் சந்தோஷத்தையும் ஆடம்பரத்தையும் பானம் பண்ணி புத்தி மயங்கி போனார்கள். வேறு சிலரோ பாபிலோன் தேசத்தின் வல்லமையை பார்த்து திகிலடைந்து புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் அவர்களை பட்சித்து போட்டது. பாபிலோன் தேசம் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் தன்னுடைய மதுவை குடிக்க கொடுத்தது என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 17:1. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். வெளிப்படுத்தின விசேஷம் 18:3. பாபிலோன் தேசம் கர்த்தருக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். கர்த்தர் பாபிலோன் தேசத்தை கொண்டு ஜாதிகளை நொறுக்கினார். அவர்களை கொண்டு மற்ற தேசங்களை அழித்தார். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன் என்று கர்த்தர் பாபிலோன் தேசத்தை பற்றி சொல்லுகிறார். குதிரையும் குதிரை வீரரும் ரதங்களும் ரத வீரரும் தங்கள் தேசத்தின் இராணுவத்தை பலப்படுத்துகிறார்கள். பாபிலோன் தேசத்தாரோ இவர்களை நொறுக்கி போடுகிறார்கள். தேசம் செழித்திருப்பதற்கு இளைஞரும் வாலிபரும் கன்னிகையும் திரளாய் இருக்க வேண்டும். ஆனால் பாபிலோன் தேசத்தாரோ இவர்கள் எல்லோரையும் நொறுக்கி போடுகிறார்கள். தேசத்தின் பொருளாதாரத்திற்கு மேய்ப்பரும் அவருடைய மந்தையும் தேவை. உழவனும் அவனுடைய உழவு காளைகளும் தேவை. பாபிலோன் தேசமோ அவை எல்லாவற்றையும் நொறுக்கி போடுகிறது.
தேசங்களின் அதிபதிகளையும் அதிகாரிகளையும் பாபிலோன் தேசத்தார் நொறுக்கி போட்டு தேசத்தில் ஆளுகை செய்வதற்கு ஒருவரும் இல்லாமல் அங்கே குழப்பத்தை உண்டு பண்ணி விடுகிறார்கள். கர்த்தரே பாபிலோன் தேசத்தை தம்முடைய தண்டாயுதமாகவும் அஸ்திராயுதமாகவும் பயன்படுத்தினார். தம்முடைய கோபத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பாபிலோன் தேசத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். தேசங்களை சிட்சிப்பதற்கும் அவர்களை தண்டிப்பதற்கும் கர்த்தர் பாபிலோனை தம்முடைய மிலாராக பயன்படுத்தினார். கோரேசு தேவனுக்காக நொறுக்கும் காரியங்கள். ஜாதிகள், ராஜ்யங்கள், குதிரையையும் குதிரை வீரனையும், ரதத்தையும் ரத வீரனையும், புருஷனையும் ஸ்திரீயையும், கிழவனையும் இளைஞனையும், வாலிபனையும் கன்னிகையையும், மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும், உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும், அதிபதிகளையும் அதிகாரிகளையும். கல்தையர்கள் சீயோனில் ஏராளமான பொல்லாப்புகளை செய்தார்கள். இதற்காக கர்த்தர் கல்தையரை பழிவாங்குவார். கர்த்தர் கோரேசிற்கு கட்டளை கொடுத்து அவன் மூலமாய் கல்தையரை பழிவாங்குகிறார். இந்த வாக்கியம் மூலமாக நிறைவேறிற்று.